ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசி, தனுசு குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் சூரியனை குரு பார்க்குற சிவராஜ யோகம். அது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யோகங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாயும் குரு பார்ப்பாரு. செவ்வாய் அதாவது குரு மங்கள யோகம். மங்களன் அப்படின்னா செவ்வாய்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணையிறது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த யோகமும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மார்கழி மாதத்துல 3 யோகங்கள் செயல்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி ராசி நாயகன் புதன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துலயும், ஒரு 6ஆம் இடத்துல ஒரு 13 நாள், அதுக்கப்புறம் 17 நாள் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல தனுசு வீட்டுல இருப்பாரு. உங்க ராசியிலேயே இப்ப குரு பகவான் இருக்கிறது ஒரு அற்புதமான சூழல்களா இருக்கும். என்ன அற்புதமான சூழல்கள்னா, அதாவது சுபகிரகங்கள் ராசியில் அமரும் போது எல்லாமே நன்மைகள், ஏற்கனவே இருந்து வந்த கஷ்டங்கள், குறைகள் அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய தன்மைகளா உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புத உன்னதமான காலங்களா இது இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் இடம் பாவத்தோடம் இல்லாம செவ்வாயோட 8ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. செவ்வாயோட 8ஆம் பார்வை அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது. கேது பகவானுக்கு வேற ஒரு பாவ தொடர்பு இல்லாததுனால இளைய சகோதர சகோதரிகள் வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். தாயார் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மார்க்குகள், மதிப்பெண்கள் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதனால மேற்கு இன்னும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கும்போது கொஞ்சம் 1க்கு 2 முறை பத்திரங்களை, டாக்குமெண்ட்ஸை சரி பார்க்கறது உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடம் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், காதலையும் 5ஆம் இடம் தான் கொடுக்கும். அதாவது பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது காதல் இந்த காலகட்டத்துல பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி நல்ல சிந்தனைகள் உருவாகும். ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு யுக்தி கிடைக்கும். அந்த யுக்தியை பயன்படுத்திட்டு நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. 6ஆம் இடம் வேலையை குறிக்கும், சுப கடனை குறிக்கும். சுப கடன் வாங்கி வீடு, வாகனம் யோகம்லாம் ஒரு சுப கடன் உருவாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். நண்பர்கள் ஸ்தானம். நண்பர்கள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. போன மாசம் வரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடம் இயல்பா தான் இருக்குது. தடைகள் எதுவும் இல்லை. திருமண தடைகள், போன மாசம் வரைக்கும் தடைகள், ஏதாவது குடும்பம் அமையறத தடை, வீடு, வாகனம் அமையறதுல இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அதுக்கப்புறம் குரு பார்வையும் 9ஆம் இடத்துக்கு இருக்குது. கருத்து வேறுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம்.
தொழில்களில் சிறு சிறு தடைகள் இருந்து இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேற்கொண்டு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தடைகள்லாம் கொஞ்ச காலத்துக்கு விலகிடும். இது தசாபுக்தி அடிப்படைகளில் துல்லியமா பார்க்கலாம். அதே மாதிரி 11ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது. மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம். அண்ணன் அக்கால்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இளைய 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 மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்தை லாபஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம் சொல்லுவோம். வரக்கூடிய லாபங்கள் வந்து கண்டிப்பா வந்து குறைவில்லாம வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து தடைகள் வந்து விலகி உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. விரயங்கள் வந்து தடுக்கப்படும். சுக்கிரனோட பார்வையினால வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய சூழல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அமையும். நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில, அதாவது பிறக்கும் போது இருக்கிற ஜனனகால ஜாதகம் சரியா, அதை வச்சு வந்து துல்லியமான பலன்களை வந்து சொல்லலாம். கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.